ஹாய் பஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எங்க பிரின்சிபல் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு. அது என்ன ஸ்டோரின்னா ராஜா. அந்த ஸ்டோரியை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கேண்டா அடிக்கும். இப்போ ஒரு ஊர்ல வந்து ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு வந்து ஒட்டு கேட்கிற பழக்கம் இருக்கு. அந்த பழக்கத்தை ஒரு நாள் என்ன பண்ணாரு, 3 மந்திரிங்க பேசிட்டு இருந்தாங்க. அந்த மந்திரிங்க பேசிட்டு இருந்ததை போய் ஒட்டு கேட்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி ஒட்டு கேட்கிறாருன்னு தெரியுதா? அப்புறமா கடவுள்கிட்ட தினமும் அவர் போய் கடவுளுக்கு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாரு. பூஜை பண்ணும்போது தினமும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது திடீர்னு ஒரு நாள், ஏன் எனக்கு பெரிய காது இருக்கணும், அதுக்கு ராஜா போய் சிவபெருமான, எனக்கு நான் கேட்குற வர மாட்டேங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க, நீங்க வாங்க எனக்கு இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார். சிவபெருமான் வந்து வரத்தை கேட்டாரு. என்ன வரம் வேணும் உனக்கு? அது எனக்கு பெரிய காதுகள் வேணும். எங்க 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 கேட்டாலும் அதுக்கு எங்க பேச, எனக்கு வந்து எல்லாரும் பேசட்டும், எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள போனார். ஊருக்குள்ள போகும்போது மக்கள் 3 பேர் பார்த்துட்டு ராஜாக்கு கழுத காதுன்னு கத்துறாங்க. ஏய், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, உங்களை நான் மர்கேசனம் பண்ணிடுவேன்னு சொன்னிருந்தேன் ராஜா. அதுக்கு எல்லாரும் கம்முன்னு வீட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கோட்டைக்கு போனாரு. கோட்டைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அங்க போய் உள்ள போய் உக்காந்து போர்வையை ஒன்று எடுத்து போத்திக்கிட்டாரு. அந்த போர்வையை போத்திக்கிட்டு ரொம்ப நாள் மக்கள் தான் பேசுறாங்க. ராஜா ரொம்ப சோகத்துல இருக்காரு. மீசை தாடிலாம் வளர்ந்துருக்காரு. முடியெல்லாம் ரொம்ப பெருசா வந்திருக்கு. அதுக்கோசரம் ராஜா முடிய வெட்டி ஆகணும், அப்பதான் அவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ராஜாவும் அதே நினைச்சிருக்காரு. அப்புறமா நம்ம முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி முடி வெட்டுறவரை கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்து போர்வை எடுக்கும் போது பார்த்துருக்காரு. பார்த்த உடனே ராஜாக்கு கழுதுன்னு கத்துறாரு அவரு. அப்புறமா முடி வெட்டிட்டு அப்புறமா இந்த விஷயம் யாருக்குன்னா தெரிஞ்சிருந்தா உண்மையா உன் கழுத்துல தலை இருக்காதுன்னு சொல்லி 1000 பொற்காசுகள் கொடுத்தாரு. அப்புறமா அந்த முடி வெட்டுறவர் என்ன பண்ண தெரியுமா? வீட்டுக்கு போயிட்டு அவர் மனைவி கிட்ட 1000 பொற்காசுகளுக்கு கொடுத்துட்டு அவங்க கேட்கறாங்க, ஏது உங்களுக்கு 1000 பொற்காசு? ராஜா கொடுத்தாரா? ஒரு பொற்காசு கொடுத்தாலே அவர் பெரிய இதுவாச்சே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி, என்ன ரகசியம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவரும் சொல்லியிருக்காரு, ராஜாக்கு இப்படி பார்த்தோம்னா கழுது காது அப்படின்னு சொல்லி, இது யாருக்கிட்டனா சொல்லணுமே அவங்க சொல்றாங்க. முடி வெட்டுற மனைவி சொல்றாங்க. சொல்லி யாருக்கும் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு போது ஒரு காட்டுக்கு 2 பேரும் போனாங்க. பெரிய குழி ஒன்று தோண்டிட்டு அவங்க மனைவி வந்து இதுல சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த குழியை மூடிட்டு, அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய மரம் வந்து அந்த மரத்தை ராஜா வந்து வெட்டி ஒரு பெரிய டேபிள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் மரத்தை வெட்டி அந்த பெரிய டேபிள் செஞ்சு விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அந்த விருந்துக்கு கூப்பிட்ட ராஜா வந்து ரொம்ப நாள் கழிச்சு சிம்மாசனத்துல ராஜா வந்து உக்காஞ்சி அந்த போர்வையை அவுக்குறாரு. ராஜாவுக்கு கழுத காதுன்னு எல்லாரும் அவரை வந்து ஷேமா பாக்குறாங்க. எல்லாரும் ஷேமா இருக்கு அவருக்கு வந்து. அந்த ஷேமா இருக்கனால கடவுள்கிட்ட ஓடி போய் பூஜை பண்ணி, எனக்கு இந்த காது வேணும், ஒழுங்கா எனக்கு அந்த காதே போதும், நல்ல காதே போதும், நான் இனிமேல் இந்த மாதிரி தப்ப பண்ண மாட்டேன், யார் பட்சத்தையும் நான் ஒட்டி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு சிவபெருமான் வந்து இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவரோட
பழைய மாதிரி நிலைமைக்கே மாத்தி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா என்ன இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யார் பேசுறதையும் ஒட்டு கேட்க கூடாது, நம்மளும் எதுவும் தப்பான வரமும் கேட்க கூடாது. நம்ம நல்ல பசங்க நல்ல பசங்கன்னு நம்ம பேர் வாங்கணும் அப்பா அம்மா கிட்ட. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய் பாய்.